அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த காலத்து தீவனம் ஒன்று இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு பேர் கோப்படை. எங்கள் வீட்டில் நெல்லை வச்சு குருணை அரிசி அரைச்சிட்டு வந்து குருணை அரிசி கிடக்கும். அதில் அம்மா எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கொலக்கட்டை வச்சு தரேன் அப்படிங்க. என்னம்மா கொலக்கட்டை? கோப்படைம்மா அதுக்கு பேர். அரிசி எடுத்து ஊற போடுறேன், உரலில் ஆட்டித்தாங்க, செஞ்சு தாரேன். போம்மா, நீ போய் ஒரு கப்பு அரிசி, அரை கப்பு பச்சரிசி எடுத்துகிட்டு வா, நாளைக்கு உனக்கு செஞ்சு தரேன். ஒரு கப்பு புழுங்கரிசிமா, அரை கப்பு பச்சரிசிமா, ஒரு ஏன் எடுத்து வா, ரெண்டையும் ஊறப்போட. இந்த ரெண்டையும் ஊறப்போடு. இல்லை ஊற போட்டிருந்தோம்ல அரிசி, அதை இன்றைக்கி அரைச்சிட்டு வந்தேன். மிக்சியில் வச்சு அரைச்சி இந்த அளவுக்கு கெட்டி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் தேங்காய், வெல்லம், பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு இந்த ஸ்நாக்ஸை செய்ய போகிறேன். இது நல்லா கொலக்கட்டை மாதிரி இருக்கும், ஆனால் இது வித்தியாசமாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸு இந்த செய்கிறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை வறுத்துக்கிறணும். பாசிப்பருப்பு வறுக்க சட்டி வச்சுட்டேன். எந்த பொருளையுமே ஒரு பொருளோடு சேர்க்கும்போது வறுத்து சேர்த்தாலே நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு வறுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி அலசி போடணும். பொடிச்சு வச்ச வெல்லம், தேங்காயை இப்போ நறுக்கிட்டு இருக்கேன். இதை நறுக்கிட்டு கழுகிட்டு போடணும். நல்லாயிருக்கும். இதை வெண்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த பலகாரம் செஞ்சு சாப்பிடுங்க, பார்த்துக்கோங்க. என்னடா கிளவி எதையோ செஞ்சு காமிக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. நல்லாயிருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் திண்ட தீவனம்ப்பா. உப்பு போட்டு இப்படி கரைச்சிடணும். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். மத்தியானதே அவிய ரொம்ப நேரம் ஆகும். என்னன்னு தெரியல. இது உளுந்துடா. இப்போ பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டாச்சு. வெல்லம் கொஞ்சம் கொஞ்சம் திட்டாக இருக்குது. அது வேகும்போது சரியாயிடும். சாப்பிடையில் நல்லாயிருக்கும். இப்படி கவுத்திடணும். அந்த கத்தியத்தா இன்னி யாரும் வச்சது, காலையில் 10 மணிக்கு வச்சதுடிப்பா.
மணி 12 ஆச்சு. அழகா நல்லா வெந்துருச்சுப்பா. சிம்பிளா நல்லா இருக்கும். வாரு வெள்ளை கட்டி தான் கறி. கத்தி எடு கத்தி. வெள்ளை கட்டி இலகி ஒடியாருது. மாவுலாம் இல்லை. நல்லா இனிப்பாக இருக்குது. புதுவிதமாக தெரியும் உங்களுக்கு. என்னடா இது அப்படின்னு நினைப்பிய. தேங்காய் சுள்ளு, பரசி பருப்பு, வெல்லம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.